மியூசிக் கம்போசரா இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு உங்களுக்கு வந்து தாட் இருந்துச்சா? அதுக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா இல்லை அது மாதிரி? அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா அதை நான் சொன்னல இந்த ஓலை வீட்டிலேருந்து என்ன ட்ரெயின் பண்ணும்போது தான் எல்லா அப்பாவுக்கு என்ன இருக்கும், தான் அடியாததை தான் பிள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு 96 to 2000 வரைக்கும் சினிஃபீல்ட்லாம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் உலகத்திலேயே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்டிருக்கேன். என்னோடய மியூசிக் சர்டிஃபிகேட்ஸ், சார் நான் இவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கேன், மியூசிக் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து போய் சான்ஸ் கேட்பேன். அப்போ எனக்கு வந்து அந்த ஃபீல்டு பற்றி அவ்வளோ தெரியாது. அதான் சொல்லணேன், அதுக்கு பின்னாடி யாராவது பேக்கிங் இருக்கணும். வீட்டில் ஃபோன் கூட இருக்காது. ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா பக்கத்து கடையில் போயிட்டு ஃபோன் எடுத்து அங்கே ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட். இன்றைக்கி ஒருத்தர் ஜெயிச்சது வந்து ஜெயிச்ச கதையே சொல்லிகிட்டே போனா வச்சுங்களேன், கஷ்டம்தான் இருக்கும். இப்போ நான் உட்காந்து பார்க்கும்போது என்ன திமிருப்பா, என்ன பேசுகிறாங்கப்பா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜேர்னியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, ஒருத்தரும் சொன்னாங்கன்னா அது இருக்காது. ஸோ மியூசிக் டைரக்டருக்கு சான்ஸ் ட்ரை பண்ணேன்.